guys பார்த்தீங்கன்னா KFCC டோர்னமெண்ட் லாஸ்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் மேட்ச் ராக்கெட் 6 vs தாராபுரம் வந்துட்டு பேட்டிங் 2 ஹவர் பார்த்தீங்கன்னா சக்தி ரெண்டு டீமுமே இரண்டு மேட்சை வின் பண்ணி இப்போ இந்த மேட்சை யார் வின் பண்ணுறாங்களோ அவர்கள் போல் வின்னர். இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் சக்தி பந்து போடுறாரு, பேட்டர் ஃபேஸ் பண்ணுறார். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு யார்கரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க பவுலர். 6 பாலுமே யார்கர் போடக்கூடிய திறமை இருக்கு பவுலருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே யார்கரோட ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த ஓவரில் ஸ்லோயரும் போடுவார். இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு கேட்ச். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பவுலிங் டீம். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பவுலர் மின்னல் வேகத்தில் போட்டிட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு ஷார்ட் பிச் பால், நல்ல ஒரு கிளாசிக்கான ஷாட். ஆஃப்ல பவுண்டரி போயிருக்கு. நல்ல பந்தை பார்த்து ஆஃப்ல அடிச்சிருக்காரு. நல்ல ஷாட்டு, நல்ல ஒரு பேட்டரு, நல்ல ஒரு எக்ஸாம்பிளுங்க. பவுலர் வந்துட்டு எவ்வளோ வேகம் போட்டாலும் நம்ம பந்தை பார்த்து டைம் பண்ணா போதுன்னு டைம் பண்ணி பவுண்டரி அடிச்சிருக்காரு பேட்டரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்லோயர், ஆனால் வைடு கொடுத்துருக்காரு. நல்லா யோசிச்சு பவுலர் போட்ட பால், ஆனால் வைடு. நல்லா யோசிக்கிறாருங்க பவுலர். அவர்கிட்ட வேகமும் இருக்கு, ஸ்லோயர் இருக்கு. மீண்டும் ஒரு ஸ்லோயர், அவுட். ஸ்லோயர்லயே அவுட்டு, போல்ட். நல்லா போடுறாருங்க பவுலர். வேகம் போட்டாரு. வேகம் போட்டப்போ பவுண்டரி போயிருச்சு. அப்புறமேட்டு நல்லா யோசிச்சு பேக் டு பேக் ஸ்லோயர், ஒரு பால் வைடு, அடுத்த பால் விக்கெட். அடுத்து மீண்டும் ஒரு நியூ பேட்டர். ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பவர் பிளே வேற, கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் பேட்டிங் டீம். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். மீண்டும் ஒரு யார்கரும் ஸ்லோயரும் போட்டு பேட்ஸ்மேனை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால். மீண்டும் ஒரு ஸ்லோயர். நல்லா ஓவர் போட்டிருக்காருங்க. ஒரு பவுண்டரி கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு நல்ல ஒரு கம்பேக் பவுலர்கிட்ட இருந்து. செகண்ட் ஓவர், மீண்டும் ஒரு பவர் பிளே. செகண்ட் பால் ஃபீல்டர்கிட்டே போயிருக்கு. டாட். பவர் பிளேல சூப்பராக போட்டிட்டு இருக்காங்க பேட்டிங் டீம். வந்துட்டு கண்டிப்பாக பவர் பிளேவை யூஸ் பண்ணியே ஆகணும். 2 விக்கெட் வேட விழுந்திருக்கு பவர் பிளேல. லாஸ்ட் 4 பால் ஆஃப்ல அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க. பவுண்டரி. மீண்டும் ஸ்ட்ரெயிட்ல சிக்ஸர். 6. நல்ல ஒரு ஷாட்டு, நேருக்கு நேரான ஒரு 6. ஃபர்ஸ்ட் 2 பால் டாட்டுக்கு போட்டாரு பவுலர், ஆனா பேட்டர் வந்துட்டு கொஞ்சம் கணிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். பவுண்டரி 4 அடுத்தடுத்து வந்திருக்கு. 6ஓட லாஸ்ட் பால் முடிஞ்சது. மீண்டும் ஒரு ஷார்ட் பிச் பால். லாங்கானுக்கு தான் கரெக்டாக போயிருக்கு. சிங்கிள் மட்டும்தான். ஆஃப் சைடில் வைடு கொடுத்துருக்காருங்க அம்பையர். வைடு. பவர் பிளேவில் லாஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ், பட் ஒழுங்கா மீட் ஆகலை. சிங்கிளோட ஓவர் எண்ட் ஆகுது. நல்ல ஒரு ஓவர் பேட்டிங் சைடுக்கு. 2 ஓவர் முடிவில் 18, 2 விக்கெட் இழப்பிற்கு. திரும்பவும் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சக்தி தான் போடுறாரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல ஒரு யார்கருங்க. யார்கரும் சூப்பராக போட்டிட்டு இருக்காரு பவுலர் சக்தி. மீண்டும் ஒரு யார்கர் தான், பட் ஆஃப்ல அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஷாட் மாதிரி தான் இருக்கு. சிங்கிள் மட்டும் தாங்க கொடுக்குறாரு. ஒரு பவுண்டரிக்கு அப்புறமேட்டு நல்ல ஒரு கம்பேக் பண்ணியிருக்காரு. தான் அடிச்சிட்டு இருந்தாரு. ஒரு லோ ஃபுல் டாஸ், நல்ல ஒரு ஃபீல்டிங். பவுண்டரிக்கு அப்புறம் எந்த ஒரு பவுண்டரிஸும் கொடுக்கல. ஒரு லோ ஃபுல் டாஸ். பவுண்டரிக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. பவுண்டரி. அவர் போடுற வேகத்துக்கு கேப்ல அடித்தாலே பவுண்டரி போயிடுதுங்க. இந்த பால் ஸ்லோயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, வேகமாக தான் போட்டிருக்காரு. மீண்டும் ஆஃப்ல பவுண்டரி. வேகமாக போடுறாரு.
அவரோட லென்த்தில் விழுந்தா பேட்டர் கண்டிப்பாக பனிஷ் பண்ணுறாரு. பேட்ஸ்மேன் நிற்கவே இல்லை, பட்டு ஓகே தான். ஒரு யார்கர் திரும்பவும் அவரோட லென்த்துக்கே வந்துட்டாருங்க. ஓவர் முடிவில் 27 பால் 4வது ஓவரில். ஸ்லோயராக போட்டிருக்காரு, பட் பேட்டரால் அடிக்க முடியல. செகண்ட் பால் மீண்டும் ஒரு ஸ்லோயர். ஆஃபில் தான் அடிச்சிருக்காரு, பட் ஃபீல்டர் இருக்காங்க, ஒழுங்காக மீட் ஆகலை பேட்டில். பீக்கில் இருக்கிற பேட்டர் தான் அடிச்சிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஒரு நல்லா அடித்து 27 ரன் வரதுக்கு காரணம் அவரு தான். மீண்டும் ஒரு டாட். நல்லா சுற்றுறாருங்க இந்த பேட்டர். இப்போது ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு பந்தை பார்த்து அடித்தார், பிளேஸ் பண்ணார். பட் இந்த டைம் வந்துட்டு இந்த பால் சுற்றிட்டாரு. கண்டிப்பாக பாலை பார்த்து அடித்தா இவர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். மீண்டும் ஒரு ஸ்லோயர், அவுட். வேகமாக போட்டால் அடிக்கிறாங்கன்ட்டு பவுலர்ஸ்லாம் இப்போ ஸ்லோயர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லோயரில் தான் 2 விக்கெட் விழுந்திருக்கு. 6 மேன் ஸ்ட்ரைக். மீண்டும் ஒரு யார்கர். பவுலர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஓகேங்க. மீண்டும் ஒரு ஸ்லோயர், ஒரு எட்ஜு. நல்ல ஒரு ஃபீல்டிங் ஃபீல்டர்கிட்ட இருந்து. நல்ல ஒரு ஃபீல்டிங். 4 ஓவர் முடிஞ்சிருச்சு. 5வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஷாட்டுங்க, எங்கேயோ தூக்கி அடிச்சிட்டாரு. பால் வெளியில போயிடுச்சா? பால் வந்துட்டு கரெக்டா அந்த எட்ஜில இருந்து பட்டி கீழே விழுகுது. அவரோட லென்த்லயே போட்டாரு, கரெக்டா அவரோட சுத்துற ஸ்லாட்லயே விழுந்துருச்சு. போன பால் சிக்ஸர். பேட்டர் வந்துட்டு போன பால் ஒரு ஹிமாலய சிக்ஸர். மீண்டும் ஒரு சுத்து, பட் அடிக்க முடியல இந்த டைம். தேர்ட் பால் 5th ஓவரில். மீண்டும் ஷாட்டு, ஃப்ளாட்டா எங்கேயோ போய் உழுதுங்க. சிக்ஸர். இந்த பவுலரை வந்துட்டு பனிஷ் பண்ணிட்டு இருக்காரு பேட்டர். அவரோட லென்த்தில் விழுந்தா கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவார் போல. நல்லா ஆடிட்டு இருக்காங்க. போன ஓவரில் வந்துட்டு ஒரு நல்ல பவுலிங் போட்டிருந்தாங்க பவுலிங் டீம். பட் இந்த ஓவரில் கொஞ்சம் வந்துட்டு அவங்களோட ரிதமை விடுறாங்க. ஆலோசனையும் கொடுக்கப்படுது, வைடில் போடு அப்படின்னு சொல்லிட்டு. வைடு கொடுக்கல, பட் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டால் ஸ்டெம்புக்கும் ஷார்ட் பிச்சாக போட்டால் மட்டும்தாங்க அடிக்கிறாங்க. அந்த வைட் லைனில் போட்டால் அடிக்கல. அதுக்கேற்ற மாதிரியே பவுலரும் போட்டார். கண்டிப்பாக இன்னொரு 6 இருக்குன்னு நினைக்கிறேன். விட்டுட்டாருங்க. அவரோட லென்த்தில் இருந்த பால் தான் விட்டுட்டாரு பேட்டர். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். எட்ஜு. நல்ல ஒரு கேட்ச் கீப்பர்கிட்ட இருந்து. ஸ்டெம் லைன்ல பாடி லைன்ல இருந்தா மட்டும்தாங்க பேட்டர் அடிச்சாரு. கொஞ்சம் வெளியில கொண்டு போனாரு வைட் லைன் பக்கமா. பாலை அவுட் எடுத்துட்டாரு. உள்ள இருக்கிற ஃபீல்டர்ஸ் அதை தான் இங்க டீம்மேட்ஸ் சொன்னாங்க, வைட் லைன்ல போடுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு அவுட். 5 ஓவர் முடிவில் 41. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். பேட்டிங் டீம்ல அடிக்கிற பேட்ஸ்மேன் வந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்து மேட்ச் எடுத்துக்கிட்டு போக மாட்டாங்க. அதுதான் இவங்க பண்ற ஒரு சின்ன தப்பா இருக்குன்னா வந்துட்டு சிக்ஸர் பவுண்டரிஸ் அடிக்கிறாங்க, பட் எடுத்துக்கிட்டு போகல மேட்சை. ஃபர்ஸ்ட் பாலே வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க பவுலர். பவுண்டரிஸ் அடிக்கிறாங்க, சிக்ஸர்ஸ் அடிக்கிறாங்க, பட் லாஸ்ட் வரைக்கும் இருந்து மேட்ச் எடுத்துக்கிட்டு போனாதான் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஸ்கோருக்கு எடுத்துக்கிட்டு போக முடியுங்கிறப்போ அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துடுறாங்க. பவுண்டரி சிக்ஸர் கொடுத்தாலும் கூட பவுலர்ஸ். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஷார்ட் பிச் பால். மீண்டும் வைடு. பேக் டு பேக் வைடு போடுறாருங்க பவுலர். பேக் டு பேக் வைடு போட்டதுனால பவுலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த டைம். லாஸ்ட் ஓவர் இன்னும் 6 பால் அப்படியே இருக்கு. நியூ பவுலர். இது வரைக்கும் நல்லா தான் போட்டிட்டு இருக்காங்க. 5 ஓவருக்கு 41 ரன் தான் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிருக்காரு, பட் லாங்கான ஏரியா. அவுட். பேட்டர் ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண போறாரு. ஒரு லோ ஃபுல் டாஸா வைடு. மீண்டும் ஒரு வைடு. ஆஃப்ல அடிச்சிருக்காரு. கேட்ச் மிஸ்ஸுங்க. கையிலேயே விழுந்த கேட்சை விட்டுருக்காரு. எக்ஸ்ட்ரா வேற ஒரு ரன். பேட்டருக்கு ஃபர்ஸ்ட் பால். லோ ஃபுல் டாஸ். ஃபீல்டரை தாண்டிட்டா பவுண்டரிக்கு தான் சான்ஸ் அதிகம். பவுண்டரி.
லோ ஃபுல் டாஸாக போட்டாங்க, பவுண்டரி அடிச்சிருக்காருங்க பேட்டர். பவுலிங் டீம் லாஸ்ட் ஓவரில் கொஞ்சம் ரன்ஸை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு லோ ஃபுல் டாஸா இல்லை போல்ட். எல்லா பேட்டரும் பவுண்டரி அடித்ததுக்கு அப்புறமேட்டு அவுட் ஆகிட்டு இருக்காங்க. அதுதான் கண்டினியூஸாக நடக்குது இந்த இன்னிங்ஸில். பேட்ஸ்மேன் மீண்டும் லாங் ஆனில் அடிச்சிருக்காரு. 2 ரன் ஓடுற ட்ரை பண்ணுறாங்க. அவுட்டா நாட் அவுட்டா? நாட் அவுட். மீண்டும் ஒரு ஸ்லோயர். வேகமாக போட்டு அடிக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஒரு சில பால் ஸ்லோயர் போட்டு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்கங்க ஸ்லோயரை. ஓவர் இன்னிங்ஸ் எண்ட் ஆயிடுச்சு. 6 ஓவர் முடிவில் 52 53 ரன் அடிக்கணும். ராக்கெட் 6 நல்லா தான் பவுலிங் போட்டிருக்காங்க. பேட்டிங் டீம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல எஃபர்ட் எடுத்து பவுலிங் போட்டால் வந்து இந்த மேட்சை வின் பண்ணலாம். ஸ்ட்ரைக்கில் இருக்கிற பேட்ஸ்மேன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் 10 பாலுக்கு 50 ரன் அடித்தார். அதே நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிற பேட்ஸ்மேனும் வந்துட்டு செகண்ட் மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான நாக்கு ஆடி கொடுத்தாரு. 2 பேரும் ஓப்பனிங் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலு ஒரு நல்ல ஒரு பால், மேலே வேற அடி வாங்கியிருக்காரு பேட்டர். சிக்ஸர். போன பால் சிக்ஸர். கண்டிப்பாக பேட்டர் வந்துட்டு அவர் லென்த்தில் போட்டால் கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவார். நல்ல ஒரு த்ரோ அடித்தா கண்டிப்பாக ரன் அவுட் ஆகிருப்பார். அடிக்கல. பேட்டரோட ஃபர்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ். நல்ல ஒரு ஃபீல்டிங். சிங்கிள் தான். லாஸ்ட் பால் சிங்கிளுக்கான சான்ஸ் தான். சிங்கிள். 6 போனாலும் கூட பவுலர் வந்துட்டு நல்லா போட்டிட்டு இருக்காரு. அவுட்டு கேட்குறாரு. அவரு சொல்லவே இல்லை. நோ பால். அவரு சொல்லலை. ஒரு அவுட் வேற ஆர்கியூமெண்ட் சொல்லிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல. ரன் அவுட். நோ பால் கொடுத்துருக்காரு. ரன் அவுட். ஒரு நல்லா யோசிச்சுருந்துருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கலாம். நோ பால். அவுட்டு தான். நோ பால். இந்த ரன் அவுட் எப்படின்னா பேட்டர் வந்துட்டு யாருக்கிட்டையும் வெளியில் சொல்லாமல் போயிட்டாரு. ரன் அவுட் ஆயிட்டாரு. அடுத்த வந்துட்டு நியூ பேட்ஸ்மேன். ஃப்ரீ கிட் பேட்டருக்கு. அவர் பிடிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாலே ஃப்ரீ கிட்டு. ஷார்ட்டு லாங்கஸ்ட் இடத்துல அடிச்சிருக்காரு. சிக்ஸர். ஃப்ரீ கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்க. இந்த ஊர்ல வந்துட்டு கருப்பூரை வந்துட்டு சின்ன பேட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த சின்ன பேட்ல இவ்வளோ டிஸ்டன்ஸ் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க. பேட்டர் வந்துட்டு வந்த ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருக்காரு. லோ ஃபுல் டாஸ். நல்லா வந்துட்டு தடுத்துட்டாருங்க ஃபீல்டர். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ரன் போயிடுச்சு. ஒரு ஓவர் முடிவில் 17 அடிச்சிருக்காருங்க. பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி. சிக்ஸர். ஃபிளாட்டான சிக்ஸர். ஃபர்ஸ்ட் 2 பால்லே 10 ரன் கொடுத்துட்டாங்க. பவுலிங் டீம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு யோசிச்சு வந்து போட்டே ஆகணும், இல்லைன்னா வந்து மேட்சை கையை விட்டு போயிருங்க. தேர்ட் பால் எங்கப்பா மறைச்சிட்டாரு. சிங்கிள். கம்பியா இருந்தோம். சிங்கிள். தலைவா ஏன் தலைவா மறைச்ச? பவுண்டரி. ஆஃப்ல நல்லா ஆடிட்டு இருக்காருங்க இந்த பேட்டர். எங்க போச்சு இந்த பால்? கீழே தான் போயிருக்கு. லெக் சைட்ல. சிங்கிள். 2 பேட்டருமே சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. பவர் பிளேவையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஷார்ட் பிச் பால் வைட். எங்கேயோ ஒரு நடுவுலயே குத்திக்கிட்டாருங்க. கீப்பராலேயே பிடிக்க முடியல. +4 5 ரன்ஸ். பவுலர் வந்துட்டு மீண்டும் ஒரு அகல பந்து.
வைடு. பவுலர் வந்துட்டு என்னன்னு தெரில, 2 பால் வைடு போட்டாரு. எட்ஜ் தேர்ட் மேன் கிட்ட போயிருக்கு, சிங்கிளும் ஓட முடியாது. டாட். 2 ஓவர் முடிவுல 39, 14 ரன் அடித்தால் வெற்றி. 24 பாலுக்கு 14 ரன் அடித்தால் வெற்றி. இந்த இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடியுது, பட் போல் வின்னிங் மேட்ச் ஒன் சைடாக எடுத்துட்டாங்க. ராக்கெட் 6 பேருக்கு ஏற்ற மாதிரியே 6 அடிக்கிறாங்க. கீப்பர் வந்து க்ளோஸில் நிற்கிறாரு. ஸ்பின்னர் வந்துட்டு நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். இந்த டைம் வந்துட்டு பேட்டர் சொல்லிட்டு தான் போறாரு அம்பையர்கிட்ட. ஷாட்டுங்க, எங்கேயோ தூக்கி அடிக்கிறாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வினாடி வந்துட்டு ஏர்லயே டிராவல் ஆகுது பந்து. அது இது வந்து நார்மல் பேட் வேற. இன்னும் 7 ரன் அடிச்சால் ராக்கெட் 6 வின் பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு பால் குத்தி எகிரிச்சு, தலைக்கிட்டே போகுது. பவுன்சர் பின் மாதிரி தான் வராரு ஆக்ஷன், பட் பவுன்ஸ் எல்லாம் போடுறாருங்க தலைவன் பாருங்க. நல்ல ஒரு பவுலிங். கீப்பர் வந்துட்டு சூப்பர் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல கீப்பிங். இந்த மாதிரி வந்துட்டு கீப்பிங் பண்றீங்களா கிரெடிட் கொடுத்தே ஆகணும். மீண்டும் ஒரு ஷார்ட் பிச் பால், 6. அதே மாதிரியான ஷாட் அங்கேயே தான் போய் விழுகுது. இன்னும் 1 ரன் அடித்தால் வெற்றி. ராக்கெட் 6 வந்துட்டு 6 அடிச்சு மேட்ச் முடிப்பாங்களா என்று பார்ப்போம். அடிச்சுட்டாருங்க ராக்கெட் 6. ராக்கெட் மாதிரியே 6 அடிச்சு மேட்ச முடிச்சிருக்காங்க. எங்கேயோ போய் விழுந்திருக்குங்க ராக்கெட் ஷாட் 6. மேட்ச் வின் பை ராக்கெட் 6.